Hi friends, hello வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியாதவங்க stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட்டை ரீச் ஆகிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன நம்ம அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே 4 லிங்க் கொடுத்துருக்க பாருங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் என்ன அந்த லிங்க் மூலிமா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நிறைய அக்கௌண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா ஓப்பன் பண்ணி நிறைய அக்கௌண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் மந்த்லி $399 பே பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது பாருங்கள், இது வந்து என்னுடைய ப்ரைம் $399 பே பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரீயில் ஜாயின் பண்ணிங்கனாலும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சக்தி ட்ரேடரில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். $399 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு லிங்க்கும் ப்ரைமில் சென்ட் பண்ணிவிடுவேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையும் ப்ரைம் டெலிகிராம் சேனல்லையும் என்னோடய வியூவை என்னென்ன சென்ட் பண்ணேன், அதனுடைய மாற்றங்கள் என்னென்ன நடந்திருக்குன்றது இன்றைக்கி ஒரு அப்டேட் பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயில் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா ஃப்ரீயில் 1 or 2 தான் சென்ட் பண்ணுவேன் சாம்பிளுக்காக. ஃபஸ்ட்டு மார்னிங்கில் வந்து உங்களுக்கு ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட், அதாவது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா 9:17, அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆன 2 நிமிஷத்தில் உங்களுக்கு ஸ்க்ரீன் சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். அதாவது 1056லேருந்து கொஞ்சம் ஒரு புல்பேக் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். எவ்வளோ தூரம் புல்பேக் எடுத்துக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் இது பாருங்கள், 1056 அந்த ரேஞ்சிலேருந்து ஒரு 1060 ஒரு 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புல் பேக் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணி தான் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு ₹1000 ஸ்டாக்ஸில் வந்து ஒரு எவ்வளோ 5-6ங்களா ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து பரவாயில்ல, ஒரு இல்லை பெரிய அமௌண்ட் தான். நம்ம கேனில் வந்து இந்த சைடில் பார்க்குறதுனா சின்னதாக தெரியுது, இப்போ பாருங்கள் தெரியும். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல புல் பேக் எடுத்துருந்தால் இந்த வேலைக்கு வந்திருக்கும். திரும்ப வந்து இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிட்டு கீழே வந்துடுச்சு. ஓகே, இருந்தாலும் நம்மளோட டார்கெட் வந்து போதுமான அளவுக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 1056 அபோவ் பைக் கொடுத்தது 1066 10 பாயிண்ட்ஸ். ஓகே, 10 பாயிண்ட்ஸ் கேட்டுக்கிட்ட வந்திருக்கு. அடுத்ததாக பார்க்க போனால் நம்ம ஐஜிஎல் சென்ட் பண்ணியிருந்தேன். ஐஜிஎல் என்னென்னா 497.30 மேலே போனால் பை பண்ணுங்கள் அப்படின்னு செல் பண்ணியிருந்தேன். என்னோடய வியூவை ஃப்ரீயில் ஐஜிஎல் $497 இல்லை, அதுக்கு மேலே ஸ்டாக்ஸ் அன்றைக்கி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது ஓகே, மார்க்கெட் ஒரு டவுனில் அதுக்கு அங்கேருந்து டவுனில் தான் போயிருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்ஸில் நம்ம ஆர்டர் நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ட்ரிகர் ஆகல அதில். அடுத்தது இண்டிகோ பார்ப்போம். இண்டிகோவில் 1533 கீழே போனால் சேல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸில் ஃபேஸ் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது. ஏன்னா அந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு போனால் மேலே போய்டும். அந்த ரெசிஸ்டன்ஸை தாங்க முடியல அப்படின்னா கீழே வந்துடும்னு சொல்லிட்டு என்னோடய வியூவை சென்ட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. ஐஜிஎல் இல்லைங்களா? எஸ். இண்டிகோ சாரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் அது கீழே வரவே இல்லை பாருங்கள். 1533 கீழே வரவே இல்லை, 1534 கீழே வரவே இல்லை. அது ஸோ ஸ்டாக்ஸ் அங்கேருந்தே மேலே போயிடுச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை கடந்து கம்ப்ளீட்டாக அங்கேருந்து மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதையும் இக்னோர் பண்ணிங்க. நான் இன்னொன்று சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டைம் நம்மளுடைய வியூ வந்து நமக்கு லாஸ் ஆகக்கூடாது, ப்ராஃபிட் வரலனாலும் பரவாயில்ல, நமக்கு லாஸ் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணவே தவிர ஸோ ஸ்டாக்ஸ் மேலே போகுது அப்படின்றது இங்கேருந்து நம்ம பை பண்ணியும் போக முடியாது. ஏன்னா ஸ்டாக்ஸ் மேலே போகணும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை கடந்து இந்த பக்கம் சப்போர்ட் இந்த ஏரியா பார்த்துங்க, ஒரு லெஃப்ட்டு ஷோல்டர், ஹெட்டு, ரைட் ஷோல்டர். ஸோ இந்த பக்கம் நம்மளுக்கு கிளியராக பிரேக் அவுட் தெரியும். ஸோ நமக்கு கீழே ஃபால் ஆனால் ஈஸியாக பிரேக் ஆகுன விஷயம் மட்டும் நமக்கு தெரியும். ஆனால் இந்த பக்கம் போகிற வியூ என்னோடய வியூ இல்லை, ஆனால் ஸ்டாக்ஸ் மேலே போயிருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து என்னோடய வியூவை உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருப்பேன். அதாவது ப்ரைமில் அது வந்து $399 ஆகும். இது வந்து ஃப்ரீயில் சென்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க எல்லாமே ஃப்ரீயில் தான் சென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம ப்ரைமில் என்னென்ன சென்ட் பண்ணியிருந்தோம் பார்க்கலாம். அதாவது $399 பேயபிளில் ஃபஸ்ட் மார்னிங் December 1 இல்லைங்களா? ஓகே, 9:15, அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு செகண்ட் அந்த ஓப்பன் ஆன ஃபஸ்ட் கேண்டில் உங்களுக்கு இண்டிகோ சொன்ன இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் சொன்ன இல்லை ஃபேஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா டிசிஷன் பண்ணிக்கலான்னு ஒரு வியூ உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன்.
ஐஜிஎல் மாமூலி அதில் பார்த்துட்டு நம்ம ஃப்ரீயில் சென்ட் பண்ணியிருந்தோம், அதுலேருந்து 49730. ஜீல் வந்து சேலிங்காக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஜீல் வந்து ஒரு சேல் சைடு போகிற ஸ்டாக்ஸ் அது, ஓகேங்களா. ஜீல் வந்து சேல் சைடு போகிற ஸ்டாக்ஸ். ஆனால் கீழே வந்து இடம் நம்ம சேல் பண்ணுற இடம் இது வந்து சேஃப்டி கிடையாது. ஸோ வெயிட் ஃபார் சேலிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஜீல் வெயிட் ஃபார் சேலிங் அப்படின்னா ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம்னா ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். எங்கே பிரேக் ஆகுதுன்னு பாருங்கள். பிரேக் ஆனால் நமக்கு எந்த பக்கம் பிரேக் ஆகும், ஸோ அந்த பிரேக்கை ஃபைனலாக ரீடெஸ்ட் பண்ணுவோம். ரீடெஸ்ட் பண்ண இடத்துல வந்து செல்லிங் பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் எது கொடுப்பீங்க, இது கிடையாது ஸ்டாப் லாஸ். இது பாருங்கள், இந்த ஏரியா வந்து ஸ்டாப் லாஸாக உங்களுக்கு அமையும், ஓகேங்களா. ஸோ அந்த வியூவை உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு பெரிய ப்ராஃபிட் ஒன்றும் வரல, ஆனால் நோ லாஸ் நோ மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் ரேஞ்சிலே போயிடுச்சு. ஆனால் ஆக்சுவலாக கீழே வரணும் அந்த மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் ரேஞ்சிலே போயிடுச்சு. நாளைக்கு பார்க்கலாம் இருந்தாலும். அது இண்டிகோ, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் லெவல் டச் பண்ண சொல்லி நான் திரும்ப ஒரு டைம் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக சென்ட் பண்ணியிருந்தேன். இப்போ என்ன கண்டிஷன் இருக்குது பாருங்கள் அப்படின்னு. சில்வர் மைக் நிறைய நண்பர்கள் நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணால் சில்வரில் க்ரூடு, நிக்கல், கோல்டு, காப்பர் இது மாதிரி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் என்னோடய வியூவர்ஸ் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பரவாயில்ல, அதாவது நீங்கள் 399 நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் அதை பற்றி உங்களுடைய வியூ தேவைப்பட்டால் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். என்னோடய வியூ உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 61135 அபோவ் மேலே போனால் பை பண்ணுங்கள். 60866 கீழே வந்தால் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. சில்வரு ஓகே, சில்வர் ப்ரைஸ் எப்போ ட்ரிகர் ஆகிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு மேலே தான் நம்மளுடைய ப்ரைஸ் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு பேஷன்ஸோடு வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டு இந்த கேனில் இந்த பக்கம் வரல, மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு சொல்ல மார்க்கெட்டு. ஸோ நமக்கு ஆப்போசிட்டாக போய்ட்டு சொல்ல இந்த இடத்துல ஏதாச்சும் ட்ரேட் பண்ணுங்கள், பையோ சேல் எதுவும் பண்ணிவிடுவாங்க. ஓகே, இந்த ஏரியாவில் பையோ சேலை எதுக்கான வாய்ப்பும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு தான் ரொம்ப நேரம் பேஷன்ஸாக வெயிட் பண்ணுங்கள். எதையும் பண்ணாதீங்க, இந்த ரேஞ்சில் பையும் பண்ணாதீங்க, சேலும் பண்ணாதீங்க. சார் அந்த இடத்துல பை பண்ணதுனா இங்கேருந்து பை பண்ணி தான் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும், ஸோ இந்த ப்ராஃபிட் சேர்த்து கிடச்சிருக்கீங்களே அப்படின்வாங்க. அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சில ஸ்ட்ராட்டஜி நம்ம உருவாக்கி பண்ண சொல்லும், அது பிரகாரம் நம்ம கேட்டால் தான் நமக்கு அது ஹெல்ப் பண்ணுமே தவிர நாமளாக ஒரு இடத்துல ஒரு க்ரியேட் பண்ணி மார்க்கெட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் அஞ்சிருக்கு, ஸோ இந்த பக்கம் நெக்லைன் பிரேக் ஆகிடுது, இப்படிலாம் கணக்கு போடுவாங்க, ஓகேங்களா. ஸோ நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கணக்கு பண்ணலாம். நடக்க சொல்ல லைவ் மார்க்கெட்டில் ஸ்டடி பண்ணுறது தான் சார் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே வந்து நல்ல ஸ்டடி. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எதுவும் கிடைக்கிறதுல. ஸோ இதுவும் பாருங்கள், கிட்டத்தட்ட நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. அதுக்கு மேலேயும் போயிட்டுருக்கு ப்ரெசென்ட். இப்போ லைவில் கூட இன்னமும் மார்க்கெட் ரன்னிங் ஆகிட்டு பாருங்கள். ஓகே, சில்வர் மைக் பார்த்துட்டோமா. ஏஷியன் பெயிண்ட் என்ன 2246 அபோவ் மேலே போனால் பை பண்ணுங்கள். மேலே போயிட்டு கீழே வந்தால் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருங்க. இந்த ரெட் லைன் கீழே இருக்குங்க, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கொடுத்துருங்க. இது டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். ஏஷியன் பெயிண்டில் 2246 அபோவ் போச்சா இல்லையான்னு பார்க்கலாமாங்க. ஏஷியன் பெயிண்ட் 2246 போகல ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, மார்க்கெட் அன்றைக்கி சைட்வேஸாக போயிடுது. அந்த 2246 கீழே இந்த ரேஞ்சில் போடிட்டு இருந்துச்சுன்னா இந்த அப்பர் ரேஞ்சை டச் பண்ணவே இல்லை மார்க்கெட். அதை பிரேக் பண்ணி மேலே போக முடியல அதனால். ஓகே, ஸோ நோ லாஸ் நோ ப்ராஃபிட். ஏஷியன் பெயிண்ட்ஸ். பாலகிருஷ்ணா பாருங்கள், ஒரு மார்க்கெட்டு காலையிலேருந்து ஃபுல் ஃபால் ஆகிட்டே இருந்தது. என்ன டைம் இது 9:58, கிட்டத்தட்ட ½ அன் ஹவருங்களா. ஓகே, ½ அன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. ½ அன் ஹவருக்கு மேலேருந்து இந்த பக்கம் ஒரு சப்போர்ட்டுக்கான வாய்ப்பு இருந்தது. ஸோ வெயிட் பண்ணி பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். பார்க்கலாமாங்க. பாலகிருஷ்ணா ஓகே, பாலகிருஷ்ணா சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது. ஆனால் ஒருவேளை நீங்கள் பைங் இந்த இடத்துல ஒரு சான்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னு பை பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நோ லாஸ் நோ ப்ராஃபிட் தான். ஸோ ப்ரோக்கரேஜ் சம்திங் போயிருக்கும், அவ்வளோ தான் தரும். நோ லாஸ் நோ ப்ராஃபிட் தான், அது உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஜீல் பாருங்கள், திரும்ப உங்களுக்கு அகைன்னு ட்ரெண்ட் பிரேக் அதுக்கும் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே, ஒன்லி நான் உங்களுக்கு வெயிட் ஃபார் சேலிங் அப்படின்றதுக்காக சும்மா அப்படி சொல்லி விட்டு இல்லை, எந்த இடத்துல வெயிட் பண்ணி சேல் பண்ணும் அதுவும் உங்களுக்கு ட்ரெண்ட் போட்டு காமிச்சிருக்கேன். எத்தனை டைமுக்கு 11:23 AM உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து சும்மா உங்களுக்கு வெயிட்டிங் சேலிங்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னா எந்த இடத்துல வெயிட் பண்ணி எங்கே பிரேக் அவுட் எங்கே சேல் பண்ணணும்னு சில பேர் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக சின்ன பேசிக் ட்ரேடர்ஸ்க்காக ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும் தான். இது டிப்ஸோ கால்ஸோ அப்படி எதுவும் கிடையாது. ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ். கற்றுக்குங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியாது. அதில் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் முடியாது. நம்ம கையில் பணம் இருக்குது, ஒரு 1 lakh 2 lakhs இருக்குது, எதனா பண்ணிடலாம் அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் வந்து மார்ஜினை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதை பற்றி வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போடுறேன்.
எந்தெந்த எவ்வளோ மார்ஜின் பண்ண, எப்படி அது நல்லதாக கெட்டதாக, நமக்கு யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் எல்லாம் அதை பற்றி ஒரு கிளியராக நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலில். உங்களுக்கு எந்தெந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஐடியா எனக்கு தெரிஞ்ச வரையிலும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சேனலில். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஜீல் க்ரூட் ஆயில் பாருங்கள் 3338 338க்கு மேலே போனால் பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா கீழே 2 சப்போர்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தோணுது. ஒருவேளை மேலே அப்பர் சைடு மேலே போனால் நல்ல ஒரு இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஏரியாவில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணி சேஃப் அப்படின்றதுக்காக சென்ட் பண்ணியிருந்தேன். 3320 பை க்ரூட் ஆயில் 3320. ஓகே, இங்கே பாருங்கள் இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகி 3320ங்களா சார், 333 சாரி பார்க்கலாம் வாங்க, 338 இந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் 25 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கேட்ச் பண்ணிக்கலாம். இந்த லெவலில் பிரேக் பண்ணி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, ஏன்னா சீக்கிரம் வெளியே வந்துடும். ஏன்னா வந்து கொஞ்சம் ரேஷன்ஸ் ஏரியா இல்லைங்களா, ஸோ சீக்கிரம் வெளியே வந்து பெட்டரு. இது க்ரூட் ஆயில் சென்ட் பண்ணுது. இது பாருங்கள், ஏதோ உங்களுக்கு ப்ரோக்கர் டீட்டெயில்ஸ் அப்புறம் சென்ட் பண்ணி என்னென்ன பர்சனல் எனக்கு என்னென்ன அப்டேட்ஸ் கிடச்சிருக்கோ அது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைமில். ஓகே, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரேட் பண்ண சொல்ல ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சுன்னா தயவு செஞ்சு எமோஷ்னல் ஆகாதீங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. எப்போ ஓவர் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, எப்போ நீங்கள் எமோஷ்னல் ஆகுறீங்க, அதாவது உங்களுடைய அமௌண்ட் ஃபஸ்ட்டு ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஆக சொல்ல சின்ன அமௌண்ட்டாக தான் தெரியும். அது எப்போ நீங்கள் எமோஷ்னல் ஆகுறீங்க உங்களுக்கு லாஸை மேலே மேலே அதிகரிக்க வைக்கும். ஓகே, ஸோ அந்த எமோஷ்னலுக்கு ஆளாகாதீங்க. ஓகே, அக்செப்ட் பண்ணிங்க, பரவாயில்ல, ஆமாம் என்னுடைய தப்பு, நான் ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸ்டாப் லாஸ் ஆகாமல் ட்ரேடர் யாரும் ஆகவே முடியாது. ஸ்டாப் லாஸ் கொடுத்தா தான் நீங்கள் ட்ரேடர் ஆக முடியும். ஸ்டாப் லாஸ் கொடுக்க மாட்டேன், நான் ப்ராஃபிட் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய விபரீத விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் கொடுத்துருங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு லேர்னிங் வீடியோ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.